Hey guys, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா சூப்பரான க்ரீம் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். ஃபேஸ் கனடா ஸ்ட்ரோப் க்ரீம் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படினா மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ரீசன்ட்டா வந்து இந்த க்ரீம் வந்து ட்ரெண்டிங்ல இருக்கு. அதிகமா எல்லாரும் வந்து யூஸ் பண்றாங்க. அப்படி என்னதான் இந்த க்ரீம்ல வந்து இருக்கு அப்படினு கேட்டிங்க அப்படினா இது வந்து நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணனா செலிபிரிட்டி மாதிரி நமக்கு ஸ்கின் வந்து நல்ல ஒரு க்ளோ வந்து கொடுக்குது அப்படினு சொல்றாங்க. இந்த க்ரீமில் வந்து ஆக்டிவ் இன்கிரிடியண்ட்டாக வந்து ஹைரானிக் ஆசிட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷல் இன்கிரிடியண்ட்டாக வந்து சீ பட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ஹைரானிக் ஆசிட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்கின்க்கு வந்து இன்ஸ்டன்ட்டான ஒரு க்ளோ வந்து கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் டீப்லி வந்து ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டாக வந்து வச்சுக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சீ பட்டர் வந்து நரிஷ் பண்ணி கொடுக்குது அண்ட் சாஃப்ட் அண்ட் சப்பிளான ஒரு ஸ்கின் வந்து கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த க்ரீம் வந்து நீங்கள் ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி போகும்போது நீங்கள் இந்த க்ரீம்ஸ் வந்து யூஸ் பண்ணால் நல்ல இன்ஸ்டன்ட்டான ஒரு க்ளோ வந்து ஸ்கின்க்கு கொடுக்குது. இந்த க்ரீம் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற க்ளோயிங் க்ரீம்ஸ் மாதிரி இருக்காது. டோட்டலாக நல்ல ஒரு க்ளோயிங் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். செலிபிரிட்டி ஸ்கின் வந்து நிறைய பார்த்துருப்பீங்க. அவங்க ஸ்கின் வந்து ஒரே மாதிரியே இருக்கும். நல்ல ஒரு க்ளோயிங் எஃபெக்டோட இருக்கும். ஸோ அந்தளவுக்கு இந்த க்ரீம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு க்ளோயிங் வந்து கொடுக்குது. அண்ட் ஆல்சோ ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டாகவும் வந்து வச்சுக்குது. இந்த க்ரீம் வந்து நீங்கள் ஃபவுண்டேஷனாக யூஸ் பண்ணலாம், அண்ட் மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணலாம், அண்ட் நீங்கள் மேக்கப் பேஸ் க்ரீமாகவும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். அடுத்து இந்த க்ரீம் வந்து நீங்கள் ஹைலைட்டர் க்ரீமாகவும் வந்து யூஸ் பண்ணலாம். அது நோஸ் அண்ட் சிக் போன்ஸ் இந்த மாதிரி ஏரியாஸில் வந்து நீங்கள் ஏதாவது ஃபவுண்டேஷன் க்ரீம்ஸ் வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அதை அப்ளை பண்ணுறதுனால நோஸ் அண்ட் சிக் போன்ஸ் வந்து ஹைலைட் பண்ணி காட்டும். ஸோ இந்த மாதிரி ஹைலைட்டர் க்ரீமாகவும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஃபவுண்டேஷன் க்ரீம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது கூட நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுனால க்ளோயிங்கான ஒரு லுக் வந்து ஸ்கின்க்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபேஸ் ஃபுல்லாக நல்ல ஒரு க்ளோயிங் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். அண்ட் இது ஃபேஸில் பிளெண்ட் ஆகிறதுக்கும் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லி ஈஸியாக வந்து பிளெண்ட் ஆகிடும். எந்த ஒரு ஒயிட் காஸ்ட் அந்த மாதிரி எதுவுமே தெரியல. இது வந்து 2 ஷேட்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து சில்வர், இன்னொன்று வந்து ரோஸ் கோல்ட் ஷேட்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ஸ்கின் கலர் எதுவோ அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஷேட்ஸ் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இந்த ஃபேஸ் கனடா ஸ்ட்ரோப் க்ரீம் வந்து பேரபன் அண்ட் ஆல்கஹால் ஃப்ரீ ப்ராடக்ட். அண்ட் இந்த ப்ராடக்ட் ப்ரைஸ் வந்து 515 இந்த மாதிரி ஆன்லைனில் வந்து பர்பிள் வெப்சைட்ஸில் அண்டு அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி வெப்சைட்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த ப்ராடக்ட்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு லிங்க் யூஸ் பண்ணி ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட் வந்து ட்ரை ஸ்கின்க்கு வந்து நல்லாவே வந்து செட் ஆகும் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். இது வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற க்ரீம்ஸ் மாதிரி யூஸ் பண்ணாமல் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ், பார்ட்டிஸ் இந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ளாலெஸ் க்ளோ வந்து ஸ்கின்க்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதில் வந்து ஸ்கின் ரிப்பேர் ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு க்ளோ வந்து கொடுக்குது. அந்த நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் எஃபெக்ட் வந்து கொடுக்குது. எப்போவுமே வந்து ஸ்கின்னை வந்து நல்லா ஒரு ஹைட்ரேட்டாக வந்து வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த க்ரீமில் வந்து யூஸ் பண்ணியிருக்க ஹைரானிக் ஆசிட் அண்ட் சீ பட்டர் இது ரெண்டுமே ஸ்கின்க்கு நல்ல ஒரு ஹைட்ரேட்டான ஒரு ஸ்கின் அண்ட் மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் வந்து ஸ்கின்க்கு டே ஃபுல்லாக வந்து கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த க்ரீமில் வந்து யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ப்ராடக்ட் பேக்கிங்லேயே வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட் பேக்கிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டியூப் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். ட்ராவல் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த க்ரீம் வந்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி குயிக்காக வந்து ஃபேஸில் நல்லாவே பிளெண்ட் ஆயிரும். திட்டு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது வந்து மல்டி பர்பஸ் க்ரீம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது ஃபவுண்டேஷனாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஹைலைட்டர் க்ரீமாகவும் வந்து யூஸ் பண்ணலாம், அண்ட் மாய்ஸ்சரைசர் க்ரீமாகவும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணிவிட்டு சன்ஸ்க்ரீம் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சன் டேன்னால உங்கள் ஸ்கின் வந்து டார்க் ஆகாமல் வந்து பார்த்துக்கலாம். உங்களுக்கும் செலிபிரிட்டிஸ் மாதிரி க்ளோயிங்கான ஸ்கின் வேணும் அப்படின்னா இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணால் ஃப்ளாலெஸ் க்ளோ அண்ட் ஹைட்ரேட்டான ஸ்கின் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு க்ளோயிங்கான லுக் வந்து கொடுக்குது. அண்ட் இந்த ப்ராடக்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.